இங்கே எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்குது. அந்த திறமை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே தான் காலமே கடந்து போயிடுது. ஹாய் ஹலோ வணக்கம், கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. தாய் ஒட்டகமும் குழந்தை ஒட்டகமும் பேசிக்கிட்டு இருக்கு. குழந்தை ஒட்டகம் தாய் ஒட்டகத்திட்ட கேட்குது, நமக்கு இருக்கிற மாதிரி திமில் வேறு எதுவும் விலங்குக்கு பெருசாக இருக்கா? ஏன் இவ்வளோ பெருசுக்கு திமில் கடவுள் கொடுத்துருக்காரு? அதுவா, பாலைவனத்தில் அடிக்கடி தண்ணீர் கிடைக்காது. அப்படி கிடைக்கும்போது தண்ணீரை சேகரித்து வைக்க தான் இந்த திமில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். சரிம்மா, காலில் இருக்கிற குழம்பு பகுதியே இவ்வளோ பெருசாக இருக்குது. அதுவா, நம்ம பாலைவனத்தில் இருக்க மணலில் நடக்கும்போது மணலுக்குள்ளே கால் போயிடக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படி இருக்குது. சரிம்மா, பல்லு கூடவா கடினமாக இருக்கணும்? ஆமாப்பா, பாலைவனத்தில் இருக்கிற செடி கொடியெல்லாம் ரொம்ப அடர்ந்து போயிருக்கும். அதை சாப்பிட கடினமான பல் வேணும்ல. சரிம்மா, மூக்கில் ஏன் மூடி இருக்குது? அதுவா, நம்ம நடந்து போகும்போது அங்கே இருக்கிற மணல் காற்றோடு வந்து நம்ம மூக்குக்குள்ளே போயிடக்கூடாதுல்ல, அதனால் கடவுள் கொடுத்த பரிசு. ஆமாம்மா, கடவுள் அவன் பார்த்து பண்ணியிருக்காரே. ஆனால் நம்ம ஏன் அதெல்லாம் வச்சுக்கிட்டு லண்டனில் இவ்வளோ குளிரில் மிருகக்காட்சி சாலையில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு கேட்டுச்சான். அம்மாவுக்கு அதுக்கு பதில் சொல்லவே தெரியலையாம். இப்போது நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குது? அந்த திறமையை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? எனக்குள்ளே இருக்கிற திறமை பேசுறது. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ நல்லா பேசுகிறேன்னு. அது மட்டுமல்ல, நிறைய பேர் அவங்களோட கஷ்டங்களை சொல்லும்போது ஆறுதல் பேசவும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி பேசுகிறது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் அனைவரிடமும் நான் ஆறுதல் சொல்கிறது கிடையாது. சில பேர்கிட்ட மட்டும்தான் ஆறுதல் சொல்லுவேன். சில பேர்கிட்ட அவங்களோட கஷ்டங்களை கேட்டாலே போதும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.